இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மையல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம் அப்பா? நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. இப்பொழுது ஆச்சரியமான சமூகத்தை அனுபவிக்கவும் இரட்சணியை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியும் செய்வீராக. நீர் என்னோடு கூட இருப்பதால் எனக்கு தைரியத்தை தாருங்கப்பா. என் உள்ளத்தில் நீர் கொடுக்கும் தைரியத்திற்காகவும் எல்லா பயத்தையும் சந்தேகத்தையும் விடுவிப்பதற்காகவும் உண்மையே சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசகராக இருப்பதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன தீர்மானிக்க வேண்டும் என்றும் என் வாழ்வில் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றும் என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. எந்த வேலையை நாங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு காண்பியும் அப்பா. பெரிய பாதைகளை எனக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பாதைகளில் நாங்கள் நடத்தி ஆசீர்வாதங்களை பெறும்படி செய்வீராக. நித்திய பிதாவாகிய நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அருள செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவைகளின் பேரில் கரிசனை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. சமாதானத்தை அருளி பாக்கியத்தை தாங்கப்பா. உடைந்த என் உள்ளத்தை குணமாக்கும் அப்பா. எல்லா உபத்திரங்களின் மத்தியிலும் என் இருதயத்திலும் குடும்பத்திலும் என் வாழ்வில் எல்லா பகுதிகளிலும் சமாதானத்தை கட்டளிடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக இருக்க வேண்டுகின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எப்பொழுது நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுற ஆண்டவரே, எங்கள் ஜப விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.